வருவாயில் 1/3 வருமானம் ஈட்டித் தருகிற இந்த துறையில் பணியாற்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பெரியசாமி, மாநில தலைவர், தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐ. தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தஞ்சாவூரில் பணியாளர்கள் நலன் குறித்து மாநாட்டை நடத்தி வருகிற பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் தலைமைச் செயலகம் முன்பு கோரிக்கைகளை வலியுறுத்தி காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என்று அறிவித்திருக்கிறது. மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட இந்த இயக்கம் குறித்து தமிழ்நாடு அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் அரசின் தொடர்புடைய துறைகள் அனைத்துக்கும் முறையாக கோரிக்கைகள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. கோரிக்கைகளை பெற்றுக் கொண்டதற்கு பிறகும் அது தொடர்பான நடவடிக்கைகளில் அரசு ஈடுபட்டிருக்கிறதா என்பதை எங்களால் அறிய இயலவில்லை. எனவே போராட்டத்திற்கான தயாரிப்பு மாநாடுகளை மாவட்டம் தோறும் நடத்தி வருகிறோம். இன்று வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்று 4 ஆண்டுகளை நிறைவு செய்ய இருக்கிறது. 5வது ஆண்டில் இந்த ஆட்சியினுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் நேரத்தில் 10 ஆண்டுகள் பணிபுரிந்த அனைவரும் நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற உறுதிமொழி அச்சிட்ட தேர்தல் அறிக்கை மூலமாக வழங்கப்பட்டது. 4 ஆண்டுகளாக காத்திருக்கிறோம், பணி செய்தே காத்திருக்கிறோம். ஆனாலும் அந்த கோரிக்கை இதுவரையிலும் நிறைவேறவில்லை. பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம், இந்த 3ம் அடிப்படையான கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டும் இது தொடர்புடைய வேறு சில கோரிக்கைகளும் இணைக்கப்பட்டும் வருகிற பிப்ரவரி 11 தமிழ்நாட்டில் தொழிற்சங்க இயக்கத்தை தோற்றுவித்த பிதாமகர், தென்னாட்டின் சிந்தனை சிற்பி, சுயமரியாதை சுடர் சிங்காரவேலு அவர்களுடைய நினைவு நாளில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். தமிழ்நாடு அரசு வெளிநாட்டிலிருந்து முதலீடுகளை ஈர்ப்பதிலே முதலிடம் வகிக்கிறது. வேலை வாய்ப்பு வழங்குவதிலே கூட ஆர்வம் காட்டி சிறப்புக்கான இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை நிரந்தரம் செய்வதிலும் தொழிலாளர்கள், பணியாளர்கள் தொடர்பான பிரச்சனைகளை தலையிட்டு தீர்வு காண்பதிலும் தொழிற்சங்கம் நடத்தக்கூடிய இயக்கங்களில் அதனுடைய நியாயத்தன்மையை புரிந்து சுமூக தீர்வு காண்பதிலும் மிக மிக பின்தங்கி இருப்பதை தமிழ்நாட்டின் அரசின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஆண்டுக்கு அரசின் வருவாயில் 1/3 வருமானம் ஈட்டித் தருகிற டாஸ்மாக் பணியாளர்கள் எந்த பணி பாதுகாப்பும் இல்லாமல் 21 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த 21 ஆண்டுகளில் பணியில் சேர்ந்தது முதல் பல்வேறு இடையூறுகளை சமூக விரோதிகளால், அதிகார அத்துமீறல்களால், அடக்குமுறையால் எதிர்கொண்டு வருகிற இவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்படவில்லை. குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும் என்று அச்சிட்ட எச்சரிக்கையோடு தான் இந்த மதுபான வியாபாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஒன்றும் சமூக ஆரோக்கியத்திற்கான அடிப்படையான தாது பொருள் அல்ல. எனவே சமூகம் பணியாளர்களை பற்றி ஒரு எதிர்மறையாக பார்க்கும் என்பதால்
அதையே அரசு அடிப்படை கருத்தாக வைத்துக்கொண்டு பணியாளர் நலனை புறக்கணிப்பது ஒரு சரியான ஜனநாயக அரசின் அடையாளமாக இருக்காது. இந்த மதுபான வியாபாரத்தில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை காட்டிலும் அதிகபட்ச விலைக்கு விற்பனை செய்கிறார்கள். 5 ரூபாய், 10 ரூபாய், 50 ரூபாய் வரைக்கும் பணியாளர் விற்பனை செய்து கோடீஸ்வரர்களாக வளர்ந்து விட்டார்கள் என்ற ஒரு கருத்து கட்டமைக்கப்படுகிறது. நான் தவறே நடக்கவில்லை என்று வாதாடவில்லை. எந்த ஒரு நிர்வாகத்திலும் தவறுகள் நடக்கலாம். அப்படி நடந்து வருகிற தவறுகளை தடுப்பதற்கான ஒழுக்க முறைகளும் நெறிமுறைகளும் வகுத்து செயல்படுத்த வேண்டுமே தவிர சமூகம் வெறுத்து ஒதுக்க வேண்டிய ஒரு தொழிலாக மதுபான வியாபாரம் இருக்கிற காரணத்தால் அரசை நம்பி அரசின் அழைப்பை ஏற்று தங்கள் இளமை காலம் முழுவதையும் அர்ப்பணித்திருக்கிற அந்த பணியாளர்களை சமூக விரோதிகள் போல் சித்தரிப்பதோ அவர்களை புறக்கணிப்பதோ ஒரு நாகரிக சமுதாயத்தின் அடையாளமாக இருக்காது. ஒரு நல்ல ஜனநாயக அரசின் கடமையாகவும் இருக்காது. எனவே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர்களுடைய பிரச்சனைகளில் இனிமேலும் அலட்சியம் காட்டக்கூடாது. கடந்த 26ஆம் தேதி குடியரசு தினத்தில் விற்பனையாளர்கள் சில பேர் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவருடைய போராட்டத்திலும் சில கோரிக்கைகள் முன்வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கை எப்படி அணுகி இருக்க வேண்டுமோ அப்படி அணுகப்படவில்லை. காவல்துறையினர் இரவோடு இரவாக ஏஐடிசி தலைவர்கள் உட்பட ஏஐடிசி தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் பிப்ரவரி 11ஆம் தேதி போராட்டம் அறிவித்திருக்கிறது. அந்த போராட்டத்திலும் மதுக்கடைகளை மூடுவதோ வியாபாரத்தை நிறுத்துவதோ கிடையாது. பணியாளர்கள் மாத்திரம் காத்திருக்கிறோம். கடைகள் தொடர்ந்து இயங்குவதற்கான ஏற்பாடுகளை சங்கம் பொறுப்புள்ள முறையில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் கடையடைப்பு கிடையாது, வியாபாரத்திற்கு தடை கிடையாது. ஆனால் போராட்டத்தில் ஈடுபட வேண்டிய பணியாளர் எப்படியான போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு எங்கள் ஆயத்த மாநாடுகளை நடத்தி வருகிறோம். இதையெல்லாம் அறிந்த பிறகும் ஏஐடிசி தலைவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்றால் அது ஒரு கண்மூடித்தனமான நடவடிக்கையாக நாங்கள் பார்க்கிறோம். 11ஆம் தேதி நடத்துகிற காத்திருப்பு போராட்டம் என்பது பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் என்ற 3 முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பானது. இது அதிகாரிகள் மட்டத்தில் மாத்திரம் பேசி தீர்வு காணக்கூடியதல்ல. அரசின் துறை தலைவர், தலைமைச் செயலாளர், மாண்புமிகு முதலமைச்சர், உள்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் அனைவரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய கொள்கை முடிவாகும். அந்த கொள்கை முடிவில் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு, பணி நிரந்தரம் என்கிற கோரிக்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றுகிற வரை கண்டிப்பாக காத்திருக்கிற போராட்டத்தில் நாங்கள் செல்வோம். வீடு திரும்ப மாட்டோம். நள்ளிரவில் காவல்துறையில் கைது செய்தால் காவல் நிலையத்தை விட்டு வெளியே வரமாட்டோம். சிறைச்சாலைக்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த கோட்டை நகர் அமர்ந்திருக்கிற வேலூரில் இருந்து அரசுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சார், நீங்கள் ஏற்கனவே உங்கள் அமைப்பில் உள்ள ஒரு அரசியல் இயக்கமும் கூட்டணியில் இருக்குது. கூட்டணியில் இருக்கிறவங்க பேசி அதை முடிவு காண முடியலையா? தேர்தல் கால அரசியல் கூட்டணிக்கும் தேர்தல் களத்திற்கும் பணியாளர் பணி நிலைமைகளுக்கான போராட்டத்திற்கும் நிரம்ப வேறுபாடுகள் உண்டு. அது கொள்கை சார்ந்த ஒரு பிரச்சனை. இந்த கொள்கையில் யாரும் சமரசத்துக்கு இடமில்லாமல் போராடி வருவதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். எண்ணிக்கையை பொறுத்தவரை இப்போது தெரிவிப்பதற்கில்லை. எண்ணிக்கையை தெரிவிப்பதன் மூலமாக எங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படுகிறது. ஒரு அதிகபட்ச பணியாளர்கள் ஈடுபடுவார்கள். கடையை நாங்கள் அடைக்கப் போவதில்லை. 11ஆம் தேதி அரசு விடுமுறை. அது தைப்பூசம், வள்ளலார் தினம் இருந்தாலும் அன்றைக்கு அரசு விடுமுறை, ரெய்டே. அதனால அது பிரச்சனை கிடையாது. 12ஆம் தேதி வழக்கம் போல் கடைகள் இயங்கும், வியாபாரம் நடைபெறும். தினசரி 200 கோடிக்கு வியாபாரம் ஆகத்தான் செய்யுது. அது ஒரு பிரச்சனை கிடையாது. நிர்வாகத்தினுடைய நடவடிக்கைகளுக்கு இடையூறு செய்வது எங்கள் நோக்கம் அல்ல. எங்கள் கோரிக்கை அடிப்படையானது. அதற்கு எந்த நிலைக்கும் செல்ல தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவிக்கிறேன். இந்த போராட்டத்துக்கு அவங்க செவி சாய்க்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
அடுத்த கட்டம் போராட்டம் இருக்கா? சாய்ப்பார்கள் என்று நம்புகிறோம். இந்த அரசு இதுவரையும் ஜனநாயக பாதையைத்தான் மேற்கொண்டு வருகிறது. பகைவனுக்கும் அருள்வாய் நெஞ்சே என்ற அணுகுமுறையைத்தான் இந்த அரசு கடைபிடிப்பதாக நான் கருதுகிறேன். அதை உறுதியாக நம்புகிறோம். அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றும் நினைக்கிறேன். 4 வருஷமாகவே இந்த உங்க போராட்டத்தை 4 வருஷமாக நாங்கள் எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை. இது தொடர்பாக காத்திருந்தோம். ஜனநாயக ரீதியாக காத்திருந்தோம். இப்பொழுதும் ஜனநாயக ரீதியாகத்தான் எங்களுடைய போராட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இல்லை, இப்போ ஆட்சி முடியும்னு ஒரு நாள் தான் இருக்கு. அந்த டைம்ல மட்டும் உங்க போராட்டம் ஏன் வீரியம்? எங்கள் போராட்டத்திற்கு எந்த நோக்கமும் இல்லை. நோக்கம் கற்பிப்பதும் வெற்றி பெறவும் வெற்றி பெறாது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஊழியர்கள் அதிக அளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த விற்பனையிலேயே அதிக அளவு மேற்கொண்டு வச்சு விற்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒன்றும் அது ஊதிய உயர்வுலாம் அவங்க கேட்கறது நியாயம் இல்லை அப்படின்ற மாதிரியே அவங்க தரப்புல சொல்றாங்க. அரசின் தரப்பில் வெளியிடுகிற குற்றப்பதிவு ஆவணங்களை பார்த்தால் திருட்டு நடைபெறுகிறது, கற்பழிப்பு நடைபெறுகிறது, வேறு வேறு சமூக விரோத செயல்கள் நடைபெறுகிறது. இவைகளெல்லாம் நடைபெறுகிற காரணத்தினாலே அதை பூராவும் சட்டபூர்வமாக அங்கீகரித்து விடலாமா? தவறுகள் நடந்தால் அதை ஒடுக்கப்பட வேண்டும். தவறுகள் நடக்காத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். 10 வருடத்திற்கு முன்பாக எங்கள் சங்கம் அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். தவறுகளுக்கு துணை போவது எங்கள் நோக்கம் இல்லை. இல்லை, அதில் அரசியல் பின்னணி இருக்கு. வசூலிக்க ஊழியர்கள் நிர்பந்திக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியான நிர்பந்தம் எங்களுக்கு ஒரு 15,000 உறுப்பினர் இருக்கிறார்கள். எவரிடத்திலிருந்து அப்படி ஒரு புகார் யாரும் சொல்லவில்லை. அரசியல் நிர்பந்தம் இதற்கு எதுவும் கிடையாது. பணியாளர்கள் நலன் தொடர்பானது. இப்பொழுது கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை அரசியல் கட்சிகளுடைய தொழிற்சங்கங்களுடைய கொடிக்கம்பங்கள் எல்லாம் பொது இடங்களில் இருக்கக்கூடாது என்று நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு உகந்ததல்ல. இது குறித்து கூட மாநில அரசு சிந்திக்க வேண்டும். மறு ஆய்வு மனு தாக்கல் சட்ட போராட்டம் ரீதியாக நடத்த வேண்டும். ஒரு கருத்தை, மனதில் உருவாகிற கருத்தை வெளிப்படுத்துகிற உரிமையை நம்முடைய அரசியல் அமைப்பு சட்டம் உறுதி செய்கிறது. என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துகிற அடையாளமாக அரசியல் கட்சிகளின் கொடிக்கம்பங்கள் அமைகின்றன. இந்த கொடிக்கம்பங்களும் விளம்பர பலகைகளும் பொது இடையூறு செய்யாமல், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் அமைய வேண்டுமே தவிர, அதை ஒழுக்க விதிமுறைகள் மூலமாக முறைப்படுத்த வேண்டுமே தவிர, அதை அடியோடு அழிப்பது என்பது அடிப்படை உணர்வுக்கு, அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை உணர்வுக்கு மாறானது. இது குறித்து நீதி அரசர்களும் சிந்திக்கிறது. இப்போ திருடு போயிடுது கடையில் அப்படின்னா அது ஊழியர்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை பற்றி இப்போ நாங்கள் தானே பணி செய்யறோம். நாங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டு தானே கட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் பொறுப்பில் இருக்கிற சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது எங்கள் கடமை. அந்த கடமையை திருட்டு போகிற நேரத்தில் நாங்கள் புகார் செய்கிறோம். புகார் செய்கிற எங்களிடத்திலே கூட வசூலிக்கப்படுகிறது. இது குறித்தும் நாங்கள் நிர்வாகத்தோடு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் கண்மூடித்தனமான அடக்குமுறையை ஒரு திருட்டு குற்றத்திற்காக எங்கள் பணியாளர்கள் சந்திக்கிறார். அப்பாவிகள், நிரபராதிகள், அவர்கள் தண்டிக்கப்படுவதும் கூட இங்கே நடப்பது அவலம்தான். அந்த அவலத்திற்கும் தீர்வு வேண்டும் என்றுதான் எங்கள் கோரிக்கை வைக்கிறது. நேரடி பயிலாக வரமாட்டேன்.